கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில கூட என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் எல்லாரும் கையில எடுத்துக் கொள்வீங்களா? ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை சத்தமா படிங்கம்மா. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமலும் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். இந்த ரூபன் இன்னைக்கு 12 கோத்திரத்துல முதல் கோத்திரம். இன்னைக்கு ரூபனை குறித்து அநேக பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, 12 கோத்திரத்துல சிரேஷ்ட புத்திரன், யாக்கோபுக்கு அடுத்தது சுதந்திரிக்க வேண்டியவன் இவன் தான். ஆனா பாருங்க, இரக்க குணம் உள்ளவன். யோசேப்பை கொல்ல தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பாருங்க ஒன்று சேரும் பொழுது அவர்கள் கைக்கு தப்புவித்து குழியில போட சொன்னதே இந்த ரூபன் தான். பாருங்க, இரக்க குணம் உள்ளவன், சிரேஷ்ட புத்திரன். பாருங்க, தேசத்தை சுதந்திரிக்கிறவன். யாக்கோபுக்கு அடுத்தது இஸ்ரவேலுக்கு பாருங்க அத்தனை ஆசீர்வாதங்களை பெற தகுதியானவன். ஏன் தகுதி பெற முடியல? அதை குறிச்சு தான் இந்த வேளையில நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல பிசாசு யார விலத்தல்றான்னா, தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களை. யார தடுமாற பண்றானா, எழுப்புதலுக்காக காத்து நிற்கிறவர்களை, தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிறவர்களை. இன்னைக்கு நீங்க நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை ஆராதனை வீரர்களா இருக்கலாம், ஒருவேளை நல்ல பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களா இருக்கலாம். நீங்க ரொம்ப கவனமா இருங்க. எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவ சித்தத்தோட, தேவ ஆவியானவரோட, பிசாசுகளோட போராடி வெற்றி பெற்று சிறையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தரிடத்துல திருப்புற பிள்ளைகளா நீங்க என்ன செய்யணும்? எழும்பணும். இந்த ரூபன் 12 கோத்திரம் பாருங்க, 11 கோத்திரத்துக்கு தலைவனானவன் தான் இந்த ரூபன். ஆனா இவன் முதல் கோத்திரமா இருந்தும் இவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தானா? இவன் தன்னுடைய தகப்பனுடைய வாயில ஆசீர்வாதத்தை பெற்றானா? இன்னைக்கு நாம தேவனுடைய ஊழியத்தை தான் செய்யறோம். தேவனுடைய தரிசனத்தை பெற்று பாருங்க, நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஓடுறோம். ஆனால் நம்ம தரிசனத்தை சுதந்திரிக்க தகுதியா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஏன்னா ஆதியாகமத்துக்கு புஸ்தகம் 49ல 3:4 அங்க யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. ரூபனே, நல்லா கவனிங்க, நிறுத்தி படிங்கம்மா. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன். பாருங்க, முதல்ல அவனுக்கு அடையாளம் சிரேஷ்ட புத்திரன். அப்படின்னா இந்த 11 கோத்திரத்துக்கும் தகுதியானவன் அவன் தான் சிரேஷ்ட புத்திரன். நீ என் சத்துவம். சத்துவம் பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, எனக்கு பக்கத்துல பக்க பலமா இருக்கிற சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாயா? இவ்வளவு முன்னாடி அவனை குறிச்சு மேன்மையா சொன்னவரு அடுத்தது சொல்றாரு பாருங்க, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. அப்படின்னா இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை தான் இன்னைக்கு விபச்சார பாவத்துல பிசாசு தள்ளுறான். இந்த ரூபன் செய்த தவறு என்ன? ஏன் யாக்கோபுடைய பாருங்க, அந்த கூடாரம் இருக்கும் பொழுது எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள், எத்தனையோ ரூபனுக்காக நியமிக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் அந்த நாட்கள்ல இருந்தார்கள். ஆனால் அவன் போய் யாருடைய படுக்கையின் மேல ஏறான்னா, தன் தகப்பனுடைய படுக்கையின் மேல. தன் தகப்பன் பாருங்க யாரோட இசைந்திருந்தாரோ மறுமனையாட்டிகள்ல ஒன்றை போய் அவன் எடுக்கிறான். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், இன்னைக்கு தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஊழியர்கள் இன்னைக்கு எங்க படுத்திருக்கிறாங்க தெரியுமா? தெளிலாட்களுடைய மடியில. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் தான் தப்பிச்சு ஓடுறாங்க. இன்னைக்கு ரூபனுடைய ஸ்பிரிட் இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற ஊழியர்களை இன்னைக்கு வஞ்சிக்குது. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் தேவனுடைய பாருங்க சித்தத்தை செய்ய முடியாதபடி, தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி, தங்களுடைய பட்டணங்கள்ல திறப்புல நிற்க முடியாதபடி, கிராமங்கள்ல எழுப்புதலுக்காக முழங்கால் பாருங்க போட்டு ஜெபிக்க முடியாதபடி, இன்னைக்கு யாரோ ஒரு தொழிலாளுக்குள்ள ஒவ்வொரு அபிஷேகம் பெற்றவர்களை அவன் விழத்தல்றான். நல்லா கவனிங்க. இந்த ரூபனுடைய ஸ்பிரிட் ஏன் தகப்பனுடைய படுக்கையின் மேல ஏறணும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்றது, பாஸ்டர் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளை என்ன சொல்றது, திருமணம் ஆனவர்களை திருமணம் பண்ண வைக்கிற அந்த ஆவி. ஏன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் திருமணம் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் பாவ வலையில விழுத்துறான்.
இன்னைக்கு ஊழியர்கள் கூட, இன்னைக்கு தேசத்தை சுதந்திரிக்கிறவர்கள் கூட, ஏன்னா இந்த ரூபனுடைய ஸ்பிரிட் எப்படிப்பட்டதுன்னா, தன் தகப்பனுடைய படுக்கையை அவன் களங்கம் பண்ணினவன். எவ்வளவோ அடையாளம் இருக்கு அவனுக்கு. பாருங்க, ஆதியாகமம் 49 பாருங்க 3வது வசனத்துல அவ்வளவு அடையாளம் கொடுக்கிறாரு. ஆனா பின்னாடி சுதந்திரிக்க முடிஞ்சுதா? முடியல. இன்னைக்கு ஒவ்வொரு ஆராதனை வீரர்களும், திறப்புல நிற்கிற ஜெப வீரர்களும், அதுபோல தேவனுக்காக வைராக்கியமா இந்த கடைசி காலத்துல எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளும், உங்களுடைய அபிஷேகத்தை மாத்திரமல்ல, இந்த ரூபனுடைய ஸ்பிரிட்டுக்கு நீங்க விலகி இருக்கணும். திருமணமானவர்களோ திருமணம் ஆகாதவர்களோ தெளிலாளுடைய மடிகளோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உன் அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். தேவனுக்காக வைராக்கியம் அணிக்கணும். ஏன்னா பிசாசு இவர்களை விழத்தள்ளுறதுக்கு இப்படிப்பட்ட ஆயுதத்தை இந்த கடைசி காலத்துல எடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, ரூபன் விழுந்ததுக்கு அப்புறம், அந்த சேஷ்டபுத்திர பாகம் போனதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு மனங்கசந்து அழுதிருப்பான். பாருங்க எவ்வளவு அழுதிருப்பான். 11வது கோத்திரத்தை கர்த்தர் பாருங்க யோசேப்பை வேறு பிரிச்சு கொண்டு போறாரு. ஆனா யோசேப்பு குழியில போட சொன்னதே யார்தான்? ரூபன் தான். இறங்கி இன்னைக்கு பிசாசு தந்திரமா பிடிக்கிறது யாருன்னா, இரக்க குணம் உள்ளவர்களை. இன்னைக்கு உருக்கமா நீங்க ஜெபிக்கிறீங்களா மற்றவங்களுக்காக, உங்களை தான் போக்கு சேர்ப்பான். அவன் மற்றவங்களை விட்டுருவான். ஏன்னா இந்த ரூபன் இரக்க குணம் உள்ளவன். பாருங்க தன்னுடைய சகோதரத்துக்காக, பாருங்க மற்ற சகோதரங்கள் அவனை கொல்ல தேடும் பொழுது அவன் கொல்ல அனுமதிக்கல. ஆனா அப்படிப்பட்ட ரூபன் கடைசியில எதை இழந்து போறான் தெரியுமா? தேசத்தை சுதந்திரிக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை, முதற் பலனானவன், சத்துவமானவன் எல்லாம் யாக்கோபினுடைய வாயால சொல்லப்பட்டதுதான். ஆனால் அவன் அடுத்த செக்ஷனுக்கு அவனால போக முடியல. அதான் உபாகமத்துக்கு எழுதின புத்தகம் 33:6 என்ன சொல்லுது பாருங்க. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. ஏன்னா இவன் தான் சுதந்திரிக்க வேண்டியது. இவன் என்னைக்கு பாருங்க தன் தகப்பனுடைய படுக்கையின் மேல ஏறினானோ, என்னைக்கு அந்த விபச்சார பாவம் வேசித்தன பாவத்துக்குள்ள போய் விழுந்தானோ, மறுமனை ஆட்டிகளை தவறாய் எடுத்து அவன் அந்த சிரேஷ்ட புத்திரத்தையே இழந்தானோ, அங்க கடைசியில மோசையின் மூலமா எங்க சொல்லப்படுது, அவன் கொஞ்சமாயிராது. ஏன்னா மனம் வருந்தினதுக்கு அப்புறம் இந்த கடைசி காலத்துல தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஜனமே, தேவனுடைய பாருங்க சித்தத்தை செய்ய துடிக்கிற ஜனமே, இப்படிப்பட்ட ரூபனுடைய வஞ்சக ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இரு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு தந்திரமா அவன் விழத்தள்ள பாக்குறான். தேவனுக்காக வைராக்கியமா எழுப்புற சந்ததியை தான் விழுத்த பாக்குறான். மற்றவங்களை அவன் விட்டுருவான். தேசத்தை சுதந்திரிக்கிற அழைப்பு உங்க மேல இருக்கா? தேசத்துக்காக திறப்புல நிற்கிற அழைப்பு உங்க மேல இருக்கா? அதுபோல உங்க பட்டணத்துல ஒரு எழுப்புதலை கத்துறவங்களை கொண்டு வர ஆயத்தப்படுத்துறாரா? உங்க மேலதான் சாத்தானுடைய அந்த ரூபனுடைய ஆவி வஞ்சிக்கிறதுக்காக கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கும். நீங்க அதை விட்டு விலகி ஓடுங்க. தயவு செய்து அதுக்கு உடன்படாதீங்க. அவன் செய்தது ஒரே பாவம் தான். அவன் அந்த முதல் இடத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டான். யோசேப்பு கர்த்தருடைய சித்தத்துக்காக கொண்டு போகப்பட்டான். இன்னைக்கு உங்களுக்கு மேல இருக்கிற அந்த அழைப்பு, உங்களுக்கு மேல இருக்கிற அந்த தரிசனம், இந்த கடைசி காலத்துல பாருங்க அவர் உங்க மேல வச்சிருக்கிற மிகப்பெரிய திட்டத்தை நீங்க இழந்துறாரு. இன்னைக்கு ஒருவேளை தந்திரமா வரும் பிசாசு. இன்னைக்கு பாருங்க, நீங்க எங்கெல்லாம் ஆராதனை செய்யறீங்களோ, எங்கெல்லாம் பிரசங்கம் கொடுக்குறீங்களோ, அங்க ரூபனுடைய அந்த வஞ்சிக்கப்பட்ட ஆவி இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவர்கள் மூலமாய் கூட, தேவனை அறியாதவர்கள் மூலமாய் கூட, திருமணம் ஆனவர்கள் மூலமாய் கூட, திருமணம் ஆகாதவர்கள் மூலமாய் கூட, இன்னைக்கு விபச்சார வேசித்தனம் பாருங்க அந்த தெளிலால் போய் பாருங்க அன்னைக்கு சிம்சோனை எப்படி வேட்டை ஆடினாலோ, அது போல இன்னைக்கு உங்க மேல இருக்கிற தரிசனத்தை வேட்டையாட, உங்க மேல இருக்கிற தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய பாருங்க அவர் மிகப்பெரிய திட்டத்தை கரைப்படுத்த அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். இதுக்கு விலகி ஓடுங்க. கர்த்தர் உங்களை தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், தேசத்தை சுதந்திரிக்கிறவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. அந்த ரூபன் பாருங்க அவன் இழந்து பாருங்க மன்ன பாருங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவன் திரும்ப ஒப்புரவாகும் பொழுது அங்க மோசையின் மூலமாய் அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. ஏன்னா அவன் தேசத்தை சுதந்திரிக்க பிறந்தவன். அவன் விழுந்தான், ஆனாலும் அவன் மனம் கசந்து திரும்பி வந்தான். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்க இதுவரைக்கும் விழுந்திருந்தாலும் திரும்ப எழுப்பி வாங்க. இதுவரைக்கும் நீங்க உண்மையா ஓடுகிற பிள்ளைகள், இதுக்கு எச்சரிக்கையா இருந்து விலகி ஓடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ்.